team, very good morning. Jaypriya, Municipal Program Director. Friends, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் க்ரூஸில் இருக்கும். ஸோ ஸ்டார் க்ரூஸில் 3 days 4 nights ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வெஸ்டேஜ்லேருந்து செலக்டட் பீப்புளை வந்துட்டு சூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி 5 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்னஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக ஒரு 6.5K இன்கம்க்கு ஒர்க் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒர்க் போயிட்டு இருந்தேன். பட் அந்த இன்கம் எனக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஒரு க்ரோத்தை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை க்ரோத் பண்ணோம் அப்படின்றது நமக்கே தெரியும். கண்டிப்பாக அந்த இன்கம் வந்து நம்மளுடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகிற சுச்சுவேஷன் வந்துட்டு ஸோ ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு இந்த வாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அப்படியே தெரிஞ்சுக்காது. நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய நெகட்டிவிட்டிஸ், நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ண பிறகு நிறையா பேரோட அட்வைஸ், நிறையா விஷயங்கள் நம்மளாம் ஹேண்டில் பண்ண பிறகு இந்த பிஸ்னஸ் இப்படிதான் பண்ணணும், இந்த பிஸ்னஸில் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் நமக்காக ரியலைஸ் ஆகும்போது இன்னுமே ரொம்ப தீவிரமாக நெகட்டிவிட்டிஸை தள்ளி வச்சுட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை நோக்கி நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த சக்ஸஸ் இந்த பிஸ்னஸில் மேலே மேலே போகிறதுக்கான எல்லா விதமான அந்த ஸ்பேஸும் வந்துட்டு இங்கே கரெக்டாக ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் ஸோ இன்றைக்கி க்ரௌன் அண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டாப் ஏர்னர்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு கம்பெனி அவங்க சைடில் இருந்து நிறையா விஷயங்கள் எக்ஸ்பெஷல் இருக்குது. ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாயினரோட மைண்ட் செட்லேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே வந்துட்டு நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு டேரக்டாக கம்பெனி மேனேஜ்மெண்ட் கூட டேரக்டாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு மீட் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மீட்டிங் அப்படின்னு மட்டும் இல்லை. ஸோ அவங்க ட்ரிப்பு மூலயமா அதை நம்ம கொடுத்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தீங்க பாருங்கள். இது வந்து 16th floor. ஓகேங்களா? இப்போ நாங்கள் நிற்கிறது வந்துட்டு 16வது தளத்தில் நிற்கிறோம். இதுதான் வந்துட்டு டாப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இத்தனை ஃப்ளோரில் இவ்வளோ பீப்புள். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு 200+ வந்துட்டு நம்ம வெஸ்டேஜியன்ஸ் வந்துட்டு இங்கே நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இல்லை ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 5 yearsல ஒரு பெரிய சக்ஸஸ். நிறையா பேர் 1 yearல, நிறையா பேர் 6 monthsல, ஆனால் 1 yearல வந்துட்டு 1 lakh அப்படின்றத என்னால் ரீச் பண்ண முடியுது. நாமக்கல்ல நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு கையில் எடுங்க. கையில் எடுத்து எப்படி இந்த பிஸ்னஸை மூவ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் என்னெல்லாம் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத திங்க் பண்ணி அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வேறு லெவலில் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? யோசிச்சுட்டே இருக்காதிங்க, தயங்கிட்டே இருக்காதிங்க. இங்கே பாருங்கள், கடலில் நிற்கிறோம். சிட்டி இப்போ வந்துட்டு போர்ட்டு. ஓகேங்களா? இது வந்துட்டு போர்ட்டு. இதெல்லாம் இறங்கி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் டே, இந்த பிஸ்னஸ் லாஸ்ட் டே ரிட்டர்ன் போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் போகிறதுக்காக நியர்பை சிட்டி வந்துட்டு நம்ம ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ நைட் ஃபுல்லாக வந்துட்டு நடு கடலில் அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அட்மாஸ்பியர், ஃபீலு, ஃபுட்டு, பீப்புளு, இதை ஹேண்டில் பண்ணுற விதம், நம்மளை ஹேண்டில் பண்ணுற, நம்மளை ரிசீவ் பண்ணுற விதமாக இருக்கும், நம்மளை இதை நடத்துகிற விதமாக இருக்கும், எல்லாமே அவ்வளோ ஹைஃபையாக இருக்கும். வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு எல்லா விதமான விஷயங்களும் அனுபவிக்கலாம். பட் ஆனால் அது வாழ்க்கை கிடைக்கலையா ஃபீல் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கைன்னு ஒன்று கிடைச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. யாருமே யோசிச்சுட்டு இருக்காதிங்க, வாழ்க்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன மூவ் எடுத்து வச்சா கூட பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நீங்களும் ஒரு நாள் பெரிய அச்சீவராக பெரிய நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக வந்துட்டு இந்த வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நிறையா பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். இந்த வாய்ப்பை நீங்கள் ஷேர் பண்ண தான் கண்டிப்பாக என்ன ஆகும், ஸோ உங்களுடைய க்ரோத்தும் நடக்கும், அவங்களுக்கான லைஃப் க்ரோத்தும் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி மூவ் பண்ணுங்கள். பிளான் எப்பொழுதுமே இருக்கணும். எவ்வளோ தகவலும் இல்லாமல் பிளான் எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு நாள் எப்படி ஆக்கணும், ஒரு வீக் எப்படி நமக்கு பிஸ்னஸ் மூவ் ஆகணும், ஒரு மந்த்தில் நம்ம என்ன பண்ணணும், அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நடக்குன்ற நம்பிக்கையோட எல்லா ப்ராசஸையும் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியும். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து தாய்லாந்து ட்ரிப் வந்துட்டு February month இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். February month இருக்குது. அப்போ நான் எந்த லெவல் வந்தால் நான் ட்ரிப் வர முடியும், அப்போ என் ஃபண்டு எவ்வளோ இருக்கணும், நான் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும், எத்தனை லெக்கு போடணும் அப்படின்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்ளைனோட. அதை பிளான் பண்ணுங்கள், எழுதுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அடுத்த ட்ரிப்பில்
முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ